ரஞ்சித் சார் எதுவும் தப்பா பேசிடலையே, எதுக்கு இவ்ளோ கோவம்? நந்தினி வேண்டாம் நந்தினி, நீயும் என்னோட கோவத்தை கிளறாத, சொல்லிட்ட. அவன் நடிக்கிறான் நந்தினி. உள்ள ஏதோ ஒரு பயங்கரமான பிளான வச்சுக்கிட்டு நல்லவனா காய் நகர்த்திக்கிட்டு இருக்கான். அவனை போய் நம்புறியே? சார் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க சார். ஹாஸ்பிட்டல்ல அத்தனை பேரும் என்ன குத்தம் சொன்னப்போ அவர்தான் உங்களோட வாயெல்லாம் அடைச்சாரு. அங்க எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரே மனுஷன் அவர் தானே. அவரா கெட்டவரா இருப்பாரு? ஐயோ நந்தினி, அவன் கண்ணு இருக்குல்ல, கண்ணு, அவன் ஆட்டிடியூட சொல்லுது நந்தினி. சத்தியமா சொல்றேன், அவன் கண்டிப்பா நல்லவன் கிடையவே கிடையாது. எதுவோ சரியில்லை, என்னவோ தப்பா நடந்துகிட்டே இருக்கு. அவன் ஒவ்வொரு மூவும் ஒவ்வொரு நோக்கத்தோட இருக்குன்னு என்னோட இன்ஸ்டிங்க்ட் சொல்லிக்கிட்டே இருக்கு. சார் எனக்கு ஒண்ணுமே புரியல சார். என்னோட கண்ணுக்கு அப்படி எதுவுமே தெரியல. ஏன் தான் இந்த குடிக்கிறவங்களுக்கு குடிக்காதவங்கள பார்த்தா ஒரு கோவம் வருதுன்னே தெரியல. என்னது குடி சி நந்தினி, உனக்கு புரியல. ஏய், உன்னோட கண்ணுக்கு எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் தெரியறாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பின்னாடி இருக்கிற இன்னொரு மனுஷனை நீ பார்க்க பழகிக்கோ. இப்போ என்ன சார் உங்களுக்கு கோவம்? எதுக்கு அவ்ளோ சத்தம் போட்டீங்க? நீங்க வான்னு சொன்னதும் அவர் உங்க கூட உட்காந்து குடிச்சிடணும். ஏய் நந்தினி. ஏன் சார், ஒரு மனுஷன் குடிக்காத நல்லவனா இருக்கவே கூடாதா? ஐயோ இல்ல, எனக்கு புரியல. என்ன சொன்ன? குடிக்காதவன் நல்லவனா? ஏய், உனக்கே இது தப்பா தெரியல? சூப்பர் நந்தினி, உனக்கே இது ஆச்சரியமா இல்ல? இத பாரு நந்தினி, குடிக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. அதே மாதிரி குடிக்காதவங்க எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. அதே நேரம் இந்த குடிகாரனா இருந்துகிட்டு குடிக்க மாட்டேன்னு ஒரு டிராமா போடுறான் பாரு, அவன்லாம் கண்டிப்பா கெட்டவனாதான் இருப்பான், கொடூரமான அயோக்கியனா இருப்பான். உங்களுக்கு மட்டும் தான் சார் இப்படி எல்லாம் தோணுது. ஐயோ நந்தினி, யூ ஆர் ராங் நந்தினி. அவன் நடிக்கிறான், பயங்கரமா நடிக்கிறான் அவன். அது என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அதனால தானே எனக்கு கோவமே வருது. நீங்க குடிப்பீங்கன்னு யாருக்குமே தெரியாதா? மறுபடியும் உங்களை குடிக்க வச்சு அவரு என்னத்த அப்படி நிரூபிக்க போறாரு? சூப்பர். அது என்ன தெரியுமா, என் தாய்க்குலம் இருக்காங்கல்ல, தாய்க்குலம், அவங்க கிட்ட நல்லா ஸ்கோர் பண்ணணும். என் தாய்க்குலத்தை ரொம்ப சந்தோஷப்படுத்துறதுக்காக, அதுக்காக தான் அவங்க முன்னாடி என்ன குடிகாரனா காட்டி என்ன அவமானப்படுத்தணும். அதுதான் அந்த இடியட்டோட பிளானே. சரி விடுங்க சார், அதான் நீங்க குடிக்கலையே, இன்னும் எதுக்கு கோவப்படுறீங்க? சூப்பர். நான் இன்னைக்கு மட்டும் அலர்ட்டா இல்லன்னு வெச்சுக்கோ, அவன் பிளான ஒர்க் அவுட் பண்ணிருப்பான்ல. குடிகார பையன் என்ன குடிகார பையன் ப்ரூவ் பண்ண பாக்குறான் அந்த இடியட். சார் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. அவங்க அப்பா நம்ம சுந்தரவல்லி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்ததை நீங்க கேட்கலையா? ரஞ்சித் சாருக்கு குடி சிகரெட்னு எந்த கெட்ட பழக்கமுமே இல்ல, அது அவர் அப்பாவே சொன்னாரு. நீங்க தான் கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு அவரை விரோதியா பாக்குறீங்க. ஐயோ கம் ஆன் நந்தினி. நந்தினி, நீ நிறைய மனுஷங்களை பார்க்கல. உன் கண்ணுல படுற எல்லாருமே நல்லவங்க தானே நீ அப்பாவியா நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா இந்த உலகம் சத்தியமா அப்படி கிடையாது. குடிக்கிறவங்க குழந்தை மாதிரி 1000 பேர் இருக்காங்க. ஆனா குடிக்காதவங்க 1000 பேர் சாடிஸ்டா இருக்காங்க. அது தெரியுமா? முதல்ல நீ மனுஷங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. சும்மா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா பிரிச்சு பார்க்க தெரியாது சார். நான் இப்படியே இருந்து பழகிட்டேன். ஐயோ அப்பா, இல்ல எனக்கு சத்தியமா புரியல. உனக்கு புரிய வைக்க என்னால முடியாது நந்தினி. இல்ல என்னால முடியாது. நீ போ 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 நீ போ. சார் சாப்பிடுறதுக்கு ஏதாவது? ஐயோ நந்தினி, லீவ் மீ அலோன். நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். கிளம்பி போ.